பர்த்டே செலிப்ரேஷன் நீங்க எப்படி வேணாலும் பார்த்திருப்பீங்க, ஆனா இவ்ளோ கிராண்டா சூப்பரா நடந்து நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. எங்களோட குலதெய்வ கோயில் 18 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. இந்த நல்ல நாள் அதுவுமா நம்ம வீட்டு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த ஊரே சேர்ந்து கொண்டாடுற மாதிரி மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. காலையில சீக்கிரமாவே நான் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்க போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு தீர்த்த கொடை எடுத்துட்டு அங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே நம்ம சமைக்கணும்ட்டு நான் சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாவே நாங்க டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்க ஒண்ணு யோசிச்சோங்க, கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்ட்டு. ஆனா எங்களுக்கு டைம் கிடைக்காதனால இந்த மாதிரி சிம்பிளாவே பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னோட அக்கா என்னோட குட்டி தங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் தான் என் கையால கேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவேன்ட்டு எங்க சூப்பரா பெரிய கேக்காவே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இவ்ளோ சந்தோஷமா முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. நம்ம வீட்டு குழந்தை பேரு விஸ்வராகவன். விஸ்வராகவனுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. நான் காலையில தீர்த்த கொடை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்குமே என்னோட ஹஸ்பண்டும் என்னோட 3வது அண்ணனும் தாங்க என்னோட குழந்தைய ஆளு மாத்தி ஆளு பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில இருந்து என் தங்கத்தை நான் தூக்காதனால சாயங்காலத்துக்கு மேல என்கிட்டயே தாங்க இருந்தாங்க. அவங்க நவரவும் இல்ல, யாருக்கிட்டையும் போகவும் இல்ல. நமக்கு தெரியும் குழந்தை எதனால அழுவுறாங்கன்ட்டு. காலையில இருந்து கைப்படவே இருக்கிறனால அவங்களுக்கு உடம்பு ரொம்பவே வலி எடுத்துக்கிச்சுங்க. அதனால யாரை பார்த்தாலும் பயப்படுறாங்க, யாரை பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு எல்லாருமே ஒரே சமயத்துல கூட்டமா நின்றுட்டு இருக்கிறதுனாலயே கொஞ்சம் பயந்துருப்பாங்களோன்ட்டு எங்க அம்மா அப்பாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுதாலும் சரிங்க, ஆனா கேக்கு வெட்டுறப்ப அமைதியா நல்ல பையனா நடந்துக்கிட்டாங்க. அப்ப எந்த ஒரு ரவுடியும் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி தாங்க என்ன ஒரு வேலையும் செய்ய விடாம அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு சமையல் செய்யறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வீட்டு வேலை பாக்குறதுக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது, நம்ம குழந்தைனா எப்பயுமே அழுதுட்டு தாங்க இருப்பாங்க, யாருக்கிட்டையுமே போகவும் மாட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே நான் கேக்க ஊட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம யாருக்கு கேக்கு கொடுக்கறோமோ இல்லையோ, நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கேக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஆசையை பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படா கேக்கு வெட்டுவாங்க, எப்படா அந்த கேக் எடுத்து சாப்பிடலாம் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நான் எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க. என்னோட அக்காவுக்கு, அண்ணாக்கு, எங்க அம்மா அப்பாக்கு எல்லாருக்குமே என்னோட ஹஸ்பண்ட் கேக் எல்லாருமே வெட்டி கொடுத்துட்டாங்க. என்னோட கூட பிறந்த ஸ்ரீவசந்த் அண்ணாவை நான் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்க என்னோட அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. என்னோட குட்டி தங்க திரும்பிக்கிட்டு கோச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்க அண்ணா அழகா என்னோட குட்டி தங்கத்துக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. வரிசையா எல்லாருமே குழந்தைங்களுக்கு கேக் ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அண்ணியும் அண்ணனும் ஒரு அழகா கியூட்டா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க பையனுக்கு. என்னதான் அவங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்திருந்தாலும் ருத்திகா பாப்பா அழகா என்னோட தம்பிக்கு நான் தான் என் கையால கொடுப்பேன்னு சொல்லி அழகா கொடுத்தாங்க. என்னோட அக்கா எவ்வளவு பெரிய கேக் அழகா எடுத்துட்டு வந்ததும் இல்லாம குழந்தைக்கு அழகா ஒரு சூப்பரான ட்ரெயின் பொம்மையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பொம்மை குட்டி தங்கத்துக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் பெரியமா எல்லாருமே குழந்தை கையில காசு வச்சுட்டு இருந்தாங்க. என்னோட தர்ஷினி குட்டி அழகா என்னோட தம்பிக்கு நான் கிஃப்ட் பண்ணுவேன்ட்டு அழகா ஒரு டெடி பியர் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தீர்த்த கூட எடுக்கிற வீடியோலாம் நான் சீக்கிரமா ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய்.